எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம்
என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், அல்லேலூயா, இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், எல்லாரும் நான் இந்த வேலையில தேவனுடைய பிரசனம் நம்மை மூடும்படியாக, அது தேவனுடைய மகிமையின் மேகம் இந்த வேலையில ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக, எல்லாரும் நான் இந்த ஆவியானவரே, உம்முடைய சின்னங்கள் ஆராதிக்கிற இந்த வேலையில அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் ஒவ்வொருவரும் மூடும்படியாக. எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை. Yes Lord Jesus, we invite your presence, O Lord. Yes Jesus, தெளிவின் ஆவியானவரே. Hallelujah. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அது நம்மை நிரப்பும் பொழுது, ஆண்டவர் இந்த வேளையில உங்களை, உங்கள் குடும்பங்களை தேவனுக்கு மகிமை உள்ளவர்களாக மாற்றும்படியாக இந்த நாட்களிலே இருள் நம்மை சூழ்ந்தாலும் இந்த நாட்களிலே தேவன் சபைக்கு அவருடைய மகிமையை வைத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேல் இறங்கும்படியாக இந்த வேளையில, இந்த ஆராதனிக்கிற இந்த வேளையில் அப்பா, உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவதாக என்று எல்லாரும் நான் இந்த எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், we invite your presence Lord. Thank you Father. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கிற உங்கள் வீடுகள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய மகிமையின் மேகம் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, தேவாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே ஆராதிக்கிற வேளையில திரியேக தேவன் அவருடைய பிரசன்னம் இந்த வேளையில நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலும் தேவனுடைய மகிமை
உரபரியா கலாதுரபாஷேக்கு சங்கீதக்காரர் சங்கீதம் 145:2-3 அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறது போல, நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா. வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை நம் வாழ்நாள் முழுமையாக நன்மைகள் செய்த தேவனுக்கு நாம் செலுத்தும்படியாக இந்த பாடலை, ஒரு பழைய பாடலாக இருந்தாலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற இந்த வேளையிலே நாம் எல்லாரும் இணைந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை இந்த பாடல் மூலமாக ஏறெடுப்போமா? எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தர் உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலும் சகல சிருஷ்டிகளோடு இணைந்து தேவாதி தேவனை நாம் போற்றும்படியாக, தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து என்னில் அடங்கா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஐந்து பேரில் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக இருக்கிற இடங்களில் தேவன் செய்த நன்மைகள் எல்லாவற்றும் நினைத்து இந்த வேலையில் எங்களோடு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆமென். முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு எஸ் லார்ட். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தின் ஜீவராசியும்,
தேவன் நமக்கு கூட்டு கொடுத்துக்கிற இந்த வாழ்நாட்களுக்காக அவரை மனதார ஸ்தோத்திரிக்கும்படியாக ஆண்டவரே, எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதற்காக பாமக்கு நன்றி ஆண்டவரே. Yes Lord. வாழ வயதுள்ளோரும் நீகும் வயதாள் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோர் யாவும் நீகும் வயதாள் முதிர்ந்தோர்களும், பாலகத்தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். தேவா என்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இந்த நாட்களிலும் நமக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த நாட்களில் நம்மை சுற்றிலும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவர் ஏன் நம்மை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால், ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஜீவனுள்ள வாழ்நாள் முழுமையாக தேவாதி தேவனை உயர்த்தும்படியாக, அவருடைய புகழை பாடும்படியாக. ஹalleluya. இந்த ஜனத்தை எனக்கென்ன ஏற்படுத்தினேன் என்று தேவன் சொன்ன வார்த்தைகள் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம மூலமாக நிறைவேறும்படியாக, அப்பா இந்த நாட்களிலே அப்பா நீங்கள் தந்திருக்க இந்த ஜீவனை வைத்து எங்கள் வாழ்நாள் முழுமையாக உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் அருமையான ஒரு பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, சங்கீதம் 91:10 நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே ஒரு அறிக்கையாக இந்த பாடலை பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது ஏதோ ஒரு பாடலாக நாம் பாடப்போகிறதில்ல, அந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் நமக்கு உரிமையாக்கி கொண்டு இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாக சங்கீதம் 91 நம்ம பிடிச்சிட்டு இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரம் தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் எல்லாரும் உரிமை பாராட்டி ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இருக்கிற இடங்கள் எல்லாரும் வாதை உந்தன் கூடாரத்தை
சங்கீதம் 91 நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்து மனப்பாடமாக படிக்கிற வசனங்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த வார்த்தைகளை தான் ஒருவேளை எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லா பகுதியிலும் உரிமை பாராட்டி இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின் மேன்மையை நாம் எல்லாரும் அனுபவிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமையை நாம் உணரும்படியாக இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணித்து, இது தேவனுடைய வார்த்தை, ஏதோ ஒரு மனிதனோட வார்த்தை அல்ல. என்னதான் வாதை வந்தாலும், நம்மை சுற்றிலும் என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதாக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய விசுவாசத்தினால் நிரம்பி உங்கள் வீட்டை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் இருக்கிற உங்களுக்கு பிரியமானவர்களை, நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாதை எங்கள் பிள்ளைகளை அணுகாது, வாதை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் அணுகாது, வாதை எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் எங்களுக்காக யுத்தங்களை செய்யும்படியாக, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை இந்த நாட்களில் நாங்கள் உணரும்படியாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேன்மையை நாங்கள் உணரும்படியாக உம்முடைய ரத்தத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து இந்த வேலையில் நம்ம தேசத்தை தேவனுடைய ரத்தத்திற்குள்ளாக அர்ப்பணிப்போமா, நம்ம சபைகளை தேவனுடைய ரத்தத்திற்குள்ளாக அர்ப்பணிப்போமா, இருக்கிற இடங்களில் எல்லாம் நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளில் எல்லாம் இந்த நாட்களிலே தேவனுடைய ரத்தம் பாதுகாக்கும்படியாக, நம்ம வீட்டில் இருக்கிற வயதானவர்களை எல்லாம் இயேசுவின் ரத்தம், நீங்கள் என்னதான் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படும்படியாக, எல்லா தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற உம்முடைய ரத்தம் இந்த நாளிலே அதை நாங்கள் பிடிச்சிக்கிறோம்ப்பா. உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் எங்கள் மேலே பிடிக்கிறோம்ப்பா என்று எல்லாரும் நான் yes Lord, I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can't do me no harm. I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can't do me no harm. Let's all sing together. I stay right under the blood. Hallelujah. I stay right under the blood, I stay right under the blood, where the devil can't do me no harm. No harm, no harm, no harm.
பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையை தங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில சாத்தானால எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. காலத்துக்கு முன்பதாக அவனால நம்ம வாழ்க்கையை எடுக்கவே முடியாது. ஆக எல்லாரும் தைரியமாக விசுவாசத்தினால் நிரம்பி, ஆண்டவரே என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறதுனாலப்பா சாத்தான் என் வாழ்க்கையில அவனுக்கு இடமே இல்லை. அவன் எந்த ஒரு தீங்கையும் என் வாழ்க்கையில செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில எந்த ஒரு தீங்குக்கும் இடமில்லாதபடிக்கு இந்த நாளிலே உம்முடைய ரத்தம் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அவரே நம் கண்மலை, அவரே நம் கோட்டை. அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும், அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவரே தஞ்சமாக, அவரே கோட்டையாக, அவரே கண்மலையாக இந்த நாட்களிலே மாறிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்க? கடந்த பல நாட்களாக அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களுக்கு மறைவிடமாக இருப்பதை நம் சொந்த கண்களினால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆகவே எல்லாரும் இந்த ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், களிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையும் மானா. அவரை நான் என்றும்
அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை சாரக்கூடிய ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தின் மூலமாக அப்பா உம்முடைய மார்பினில் ஒவ்வொரு நாளும் சாயக்கூடிய உம்மேல் சார்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு தந்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் சர்வ வல்லமுள்ள தேவன் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தோடு இறங்கி இருக்கிறதை நாம் அறிகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் அது. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் அதை சரியாக சொன்னார், செய்து முடித்தார். அப்படிதான் இன்றைக்கு நம் நடுவிலே பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை துதித்தோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி விழுந்தோம். தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து இந்த ஆராதனையிலே தெய்வீக சமூகத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். இதற்கு காரணமான சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு சதா காலங்கள் துதி கன மகிமை உண்டாகட்டும். அடுத்து கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நான் நவிழுகிறேன். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பூமியின் குடிகளே எல்லாரும் கம்பீரித்து பாடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் சத்தம் நமது செவிகளில் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நாம் எப்பொழுதும் போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை நாங்கள் குடும்பமாக அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு சென்றிருந்த பொழுது சில வீடுகளுக்குள் நுழையும் பொழுதே அந்த ஆராதனையின் கீதங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும். அந்த வீடுகளிலே தெய்வீக மனம் வீசிக்கொண்டே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எப்பொழுதும் 24 hours ஆண்டவரை துதித்து பாடும் பாடல்கள் அவர்கள் ஒலித்து கொண்டே இருப்பார்கள். அந்த வீடும் அதற்கேற்றாற்போல மிக சமாதானமாக இருக்கும். அந்த வீட்டில் குடியிருக்கிறவர்களும் கூட அப்படி தான் இருப்பார்கள். ஆம், அதனால தான் என்னமோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது. தேவ ஆலயத்திற்கு செல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு முயற்சியை தெய்வ மனிதன் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி உண்டு. அதாவது உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பன். அதை தான் செய்ய போகிறோம். இயேசு ஊழியங்கள் ஆண்டவர் தமது தாசனாகிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு கொடுத்த ஓர் ஒப்பு நிகரற்ற ஊழியம். அந்த ஊழியத்தின் வழியாக இன்றைக்கு உலகமெங்கும் பல கோடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன். ஒருவேளை நீங்களும் அதில் ஒருவராக இருந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் அவருக்கு தந்த திட்டங்களில் ஒன்றுதான் இப்பொழுது ஏஞ்சல் டிவியினுடைய ஸ்டூடியோவுக்கென்று ஒரு சொந்தமான இடம். இயேசு ஊழியங்கள் பல வழிகளில் அவர்கள் செயல்படுகின்ற ஊழியங்களுக்கு ஓர் தலைமை ஸ்தாபனம், அதை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். முடியும் தருவாயில் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் மனமு வந்து உங்களால் ஆன மட்டும் உதவி செய்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறீர்கள். அனைத்திற்கும் நன்றி. இன்றைக்கும் நாம் நமது கடனை செய்துவிடப் போகிறோம். திரையில் வந்து கொண்டிருக்கின்ற விவரங்கள் அறிந்து இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய காணிக்கைகளை இதோ இப்பொழுது பார்த்து செயல்படுங்கள். ஒரு சிறு பிரார்த்தனை. பரலோக தந்தையே, இயேசு ஊழியங்களின் கட்டட நிதிக்கென்று உம் பிள்ளைகள் அனுப்புகிற காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து தமது பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பாடலை கேட்டுக்கொண்டு பக்குவமாக உங்கள் காணிக்கை நன்கொடைகளை அனுப்பி வையுங்கள்.
அன்பானவர்களே, இன்றைக்கும் ஒரு அற்புதமான வார்த்தையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் அதிகாலையில் சுமார் ஒரு 3 மணி அளவில் என்னுடைய தூக்கம் கலைந்த பொழுது நான் ஜெபிக்கலானேன். ஊற்றுவேன் என்ற ஒரு வார்த்தை என் காதில் தொனித்தது. ஊற்றுவேன், என்னத்தை ஊற்றப் போகிறார் என்று அன்று காலையில் என்னுடைய வேதாகமத்தை திறந்து, எனக்கு பரிச்சயமான பகுதி தான், இருப்பினும் இன்னும் ஒரு விசை திறந்து பார்த்த பொழுது ஏசாயா 44 அதிகாரம் 3 வாக்கியத்தில் ஆண்டவராகிய தேவன் ஊற்றுகிறதை வாசித்தேன். அதையே உங்களுக்கு முன்பதாக சொல்ல இன்றைக்கு நிற்கின்றேன். வாசிக்க கேட்போமா? ஏசாயா 44:3, புக் ஆஃப் ஐசாயா chapter 44 and the verse 3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கிமு 712 அந்த சமயத்தில் தீர்க்கனாகிய ஏசாயாவின் மூலமாக தேவாதி தேவன் திருவுளம் பற்றின இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை இன்று வாசித்தாலும் என்னமோ இப்பொழுது கர்த்தர் சொல்கிறது போல் இருக்கிறது. இந்த ஊற்றுவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிக அற்புதமானது. ஐ வில் pour, நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை ஊற்றுவார்? பல விதத்தில் கர்த்தராகிய தேவன் ஊற்றினதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சில நிக்கரகமான காரியங்களுக்கும் அவர் ஊற்றினார். அவருடைய கோபத்தை, அதையெல்லாம் நான் இப்பொழுது பேசப்போவதில்லை. நம்ம எல்லாரையும் உற்சாகமூட்டுகின்ற காரியங்களை மட்டுமே நான் பேச விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தில் நிறைவேறுகிறதை, அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டதை நாம் எல்லாரும் அறிவோம். இது ஒரு நிறைவேறுதல். ஆனால் பரிபூரணமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலம் கட்டம் இருக்கின்றது. அது எப்பொழுது? 1000 வருட அரசாட்சியின் போது, மில்லினியம். அப்பொழுது இன்னும் அது பூரணமடைய போகிறது. ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எனினும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை. தாகம். அப்போ அவனுக்கு இப்போ தேவையானது என்ன? தண்ணீர். ஒரு தாகத்தில் நாவறண்டு போகிறவன் இடத்தில் போய், அப்பா நீ பூஸ்ட் குடிக்கிறியா, ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா, அதை குடிக்கிறியா, பழ ஜூஸ் வேணுமா, இல்லை இது வேணுமா, அது வேணுமா, பைத்தம் கூழ் வேணுமா? அல்ல, தண்ணீர் தான். நாவறண்டு போகிறவருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் ஊற்றினால் போதும். ஆகாரின் குழந்தை இஸ்மவேல் தாகத்தால் நாவறண்ட போது, இன்னும் சிறிது நேரத்தில் அந்த குழந்தை மரித்துவிடும் என்பதை அறிந்த ஆகார் பிள்ளையை விட்டுவிட்டு ஓவென்று கதறி அழுகிறார். அப்பொழுது அவருக்கு கிடைத்தது அப்பம் அல்ல, அவர்களுக்கு கிடைத்தது காடை அல்ல, அந்த குழந்தைக்கு கிடைத்தது ஊற்று. அருகாமையிலே ஒரு ஊற்று, அதிலிருந்து வந்து தண்ணீர் உயிரை காப்பாற்றியது. தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை உருவகப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களிலே முதற் பகுதி எழுத்தின்படியாக பார்க்கும் பொழுது அது இந்த உலகத்தில் இருக்கிற சகலருக்கும் அது பொருந்தும். சொல்லப்பட்டிருக்கிறது, வறண்ட நிலம், அதிலே தண்ணீர். எந்தெந்த இடத்தில் தண்ணீர்? நிலத்தின் மேல் ஆறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் தாகமாக இருந்தால் தண்ணி வேணும், வறண்டு போய் கிடந்தா அங்கே ஆறுகள் வேண்டும் அல்லது பெருமழை சொரிய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே வறண்டு போன ஒரு நிலைமையில் இருந்ததை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். ஏசாயா 35 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறோம், கேளுங்கள். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும்.
அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வனாந்திரத்திலே தண்ணீர், வறட்சியான இடத்தில் தண்ணீர், கடுவெளி. நீங்கள் சகாரா பாலைவனத்தை ஒருவேளை டெலிவிஷன்களிலே காட்டும் பொழுது பார்த்திருப்பீர்கள். சில பாலைவன பகுதிகளை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இராது, மிகுந்த வறட்சி. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த கடுவெளியிலே ஆறுகள் பாய்ந்து ஓடும். அதைதான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசி 44 அதிகாரம் 3 வசனத்தில் வாசித்தோம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஆறு என்று சொல்லும் பொழுது அதில் என்ன வருகிறது? தண்ணீர் தான். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் அது ஒரு வனாந்தரம் போல கடுவெளியை போல் இருந்தாலும் அதில் தான் சிலவற்றை நம்ம பார்க்கிறோம். அது செழிக்குமாம், அந்த இடத்திலே ஆனந்த களிப்பு உண்டாகுமாம். அதற்கு கர்த்தருடைய அலங்காரம், மகிமை இவைகள் எல்லாம் காட்சியாக கொடுக்கப்படும். காண்பார்கள், அனுபவிப்பார்கள். தளர்ந்து போன கைகளை எல்லாம் திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை எல்லாம் பலப்படுத்துவார். மனம் பதறுகிறவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே பார்வையற்றவர்கள் கூட பார்வையடைவார்கள். கேட்கும் திறனற்ற செவிகளெல்லாம் கேட்டுவிடும். நடக்க பலனற்றவன் ஒரு மானை போல துள்ளி ஓடுவான் என்று சொல்லி ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, கடுவெளியை போன்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுது செழிக்கும், எப்பொழுது ஆனந்த களிப்பை அடையும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, தண்ணீர் மிகுதியாய் இறங்கும் பொழுது ஜீவன் உண்டாகிறது போல இந்த அற்புதமான காரியத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். உலகமெங்கும் எந்தெந்த இடங்களெல்லாம் வறட்சியாக இருக்கிறதோ, கடுவெளியை போல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அற்புதமான காரியங்கள் நடக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 தொடங்கி 20 முடிய உள்ள வசனங்களில் இன்னும் சற்று விவரமாக பார்க்கின்றோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். தேவன் தம்முடைய ஆவியை எப்படியெல்லாம் ஊற்றி எப்படியெல்லாம் மக்களை திடப்படுத்துவார் என்பதை ஏசாயா மீண்டுமாக இந்த பகுதியில் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடும் பொழுது, நாம் ஏற்கனவே சொன்னோம், தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு உருவகப்படுத்திருக்கிறது. அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது, தெய்வமே, என் ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர் என்று கதறி அழும் பொழுது, குறிப்பாக இஸ்ரவேலை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் அவருடைய சமூகத்தில்
கதறும் பொழுது நம்மை அவர் ஆறுகளினாலே, அவருடைய தண்ணீராலே நிரப்பி நம்மை செழிப்படைய செய்கிறார். இதை கர்த்தருடைய கரம் செய்கிறது என்று தீர்க்கணின் மூலமாக கர்த்தர் சொல்கிறார். இப்படிதான் பக்தர்கள் எல்லாரும் அன்று பரிசுத்த ஆவியான தேவன் பரலோக ஆசீர்வாதங்களினால் தம் ஜனங்களை நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக மோசே என்ற ஒரு தீர்க்கன் வைராக்கியத்தோடு கூட அவர் தேவனோடு தன் ஜனங்களுக்காக போராடுகிறவராக நின்றார். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றார். மோசே வேண்டுகிறார் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே. 20 லட்சம் மக்களை கொண்ட ஒரு பெரும் சேனைக்கு நடுவிலே மோசே இப்படியாக சொல்லுகிறார், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணுவார், ஆனால் நலமாயிருக்குமே. இந்த கடைசி காலத்தில் அதற்காக தான் தெய்வ மனிதர்கள், ஊழியர்கள், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியானவரை பெற வேண்டும். அவர் தமது ஜனங்களின் மேல் தம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்று அங்கும் எங்கும் ஓடி மக்களை தேடி நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக கனத்துக்குரிய தெய்வ மனிதன் இப்பொழுது கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா ஜீவானந்தம் முழு இரவு ஜபத்தை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருப்பார்கள். 1970களில் இருந்து அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த முழு இரவு ஜபத்திலே நானும் கலந்து கொள்வதற்கு போவேன். நான் அப்பொழுது இளைஞன். ஒரு நாள் இரவு என்னுடைய நண்பன், ஒரு போதகரின் மகன், ஈனாக் ஜானத்தான் ஜான் அவர் பெயர், இஸ் நோ மோர், அவர் இல்லை, இப்போ மோட்சம் போயிட்டார். அவர் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார். நாங்கள் அந்த முடியிரவு ஜெபத்திற்கு எதற்கு போவோம் என்றால், பாடல்கள் பிரமாதமாக இருக்கும், இசை கேட்பதற்கு ஆசையாக இருக்கும். பெரிய தெய்வ மனிதர்கள், கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா தினகரன், இன்னும் பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள் எல்லாம் வருவார்கள். அவர்கள் வந்து அந்த மேடையில் நின்று தெய்வ வார்த்தையை சொல்லும் பொழுதும், பிரபலமான தெய்வ மனிதர்கள் ஆவியில் நிறைந்து பாடும் பொழுதும், அப்பா, பரலோகமே இறங்கி வந்தது போல் இருக்கும். அதற்காக நாங்கள் போவோம். அந்த இடைவேளையிலே ஒரு லோட்டா நிறைய டீ கொடுப்பார்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அது முழுவதும் குடிச்சிட்டு திரும்பவும் தொடர்வார்கள் ஜெபத்திற்கு. ஆனால் நாங்கள் மட்டும் இந்த பாடல் ஆராதனைகள் இசையெல்லாம் முடிஞ்சு அந்த இன்டர்வல் சமயத்தில் அந்த லோட்டா டீயை குடிச்சிட்டு நம்ம கோட்டா முடிஞ்சதுன்னு வெளியே ஓடியே போயிடுவோம். ஆனால் அன்றைக்கு என் நண்பன் லேட் ஈனாக் ஜானத்தான் ஜான் சொன்னார், டேய் ஜான், என் பேரும் ஜான், அவர் பேரும் ஜான், அதனால் என்ன, ஏய் ஜான், இன்றைக்கு நீ அபிஷேகம் பெறணும், இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை நீ முழுமையாக அனுபவிக்கணும் என்று சொல்லி என்னை பிடிச்சு நிற்க வச்சார். அவருக்கு அது ஒரு புதிய அனுபவம். என்றால் சற்று முன்பு தஞ்சாவூரிலே போய் பிளஸ்ஸோ என்ற ஒரு கூடுகையிலே அவர் அபிஷேகம் பெற்று வந்து பிராண்ட் நியூ ஸ்பிரிட் ஃபில்டு மேன். அவர் அந்நிய பாஷை சும்மா கட்ட 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 கட்டம் என்று சட்ட சட்டை என்று அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு நண்பனாகி நானும் பெற வேண்டும். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி அபிஷேகம் பெற்று இவங்கெல்லாம் கூச்சல் போடுற மாதிரி நான் கூச்சல் போட மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் மென்மையானவர், அன்பானவர் அப்படின்னா அவர் அமைதியாக வரட்டும், அமைதியாக போட்டும், நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் குதிக்கணும் என்று சொல்லி கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என் நண்பனும் என்னை விட்ட பாடு, கண்ணை மூடு, கர்த்தர் இப்பொழுது உடனே நிரப்ப போகிறார் என்ற ஒரு அதட்டினா தொல்லை தாங்க முடியாமல் கெட்டியாக கண்ணை மூடினாலும் பக்கத்தில் உள்ளவங்களாம் கூச்சல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 1.5 கண்ணில் திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ அதை அவன் கண்டுபிடிச்சிட்டார் என் நண்பர். ஒழுங்காக கண்ணை மூடி கேள்றான், இவன் தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்லி என் நண்பனின்
தொல்லைக்காகவே கண்ணை கட்டியாக மூடிக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரே என் மேல் இறங்கும், என்னையும் நிரப்பும். ஆனால் இந்த மாதிரிலாம் நான் கூச்சல் போட மாட்டேன், அமைதியாக வரும், அமைதியாக. மோசே அப்படி தான் வேண்டுதல். எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை ஒரு மேலே ஊற்றினான் நலமாக இருக்குமே, என் நண்பர் எனக்காக இவனுக்கு இந்த ஆவியை ஊற்றினான் நலமாக இருக்குமே அவர் வேண்டிகிட்டு இருக்கார். நடந்தது என்ன? ஒரு சில வினாடிகளில் நான் தூக்கி எறியப்பட்டேன். எங்கேயோ இருந்த நான் மேடைக்கு முன்பாக போய் விழுந்தேன். கண்களை திறந்து பார்த்தா எல்லாரும் என்னை பார்க்குறாங்க. என் நண்பன் சொன்னான், டேய் உன்னை பிடிக்கவே முடியலடா, விரால் மீன் துள்ளி குதிக்கிற மாதிரி துள்ளி குதிச்சு போனேன். அன்றையிலிருந்து இன்று வரை அந்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாக இருக்குமே. இதை தான் மோசே என்று வேண்டுதல் செய்கிறார். இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது சக்கரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். பாவ அழுக்கு நீங்குகிறது. இந்த ஊற்று, இந்த தண்ணீர் பொங்கி வர 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 பரிசுத்த ஆவியானவர் ஊறிக்கொண்டிருக்க பாவத்தின் அழுக்கு தோஷம் நீங்கி போய் விடுகிறது. எசேக்கியேல் 39:29 வாசிக்கின்றோம், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை நான் ஊற்றினபடியினால நான் என் முகத்தை மறைக்க முடியாதுப்பா, அவங்க எண்ணில் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம யாரால் பிரிக்க முடியும், பறிக்க முடியும்? அதே தான் கர்த்தர் சொல்றார், என் முகத்தை இனிமேல் நான் மறைக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்படும் பொழுது அவரோடு முகமுகமாக பேசுகின்ற ஒரு பாக்கியம், பாவ அழுக்கு நீங்கு தூய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு ஊற்று உண்டாகிக் கொண்டிருக்கிறது போல. இன்னும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்வார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு போகும். அப்படியானால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படும் அந்த ஆவியினால, அந்த பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுவதினாலே கர்த்தர் அவர்கள் முகத்தை மறைக்கவே மாட்டார். என்ன பெரிய பாக்கியம்! அடுத்து தீர்க்கதரிசிகள் இந்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று அன்றே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அதில் பிரபலமானவர் யோவேல் தீர்க்கதரிசி. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 32 முடிய உள்ள வசனங்களில் பாருங்களேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். எத்தனை ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனத்தை யோவேல் என்ற சின்ன தீர்க்கதரிசி சொல்கிறார் பார்கள். கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்கள், கடைசி நாட்களில் வாலிபர்கள் மேல், சிறுவர்கள் மேல், ஊழியர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நடக்கிற காரியங்களிலே பிரதானமான காரியங்களை அவர் சொல்லிட்டு இருக்கார். உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்கள் காண்ப இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கு. சிறுவர்கள், டீனேஜர்ஸ், ஏன் சிறு பிள்ளைகள் கூட அழகாக தரிசனங்களை பார்க்கிறார்கள், சொப்பனங்களை காண்கிறார்கள், தீர்க்கமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அதை கேட்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறலை நாம் பார்க்க முடிகிறது. ஆக தீர்க்க தரிசிகள்
தீர்க்கமாக உரைத்தது. ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஊற்றுவேன் என்று சொன்னவர் தமது ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக அவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன சொன்னார்னு பார்த்தா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 5, 8 ஆகிய 2 வசனங்களை கோர்வையாக வாசிக்கும் பொழுது அறியலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம் ஏறுவதற்கு முன்பு அவர் ஏற்கனவே திருவுளம் பற்றினார். நான் போன பிறகு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களை சத்தியத்திற்குள் நடத்துவார்லாம் சொல்லிட்டு போனார். இது கடைசியாக இப்பொழுது பரம் ஏறப் போகிறார். அந்த ஒலிவ மலையிலே அந்த சீடர்களுக்கு முன்பதாக அவர் ஏறி செல்வதற்கு முன்பதாக அவர் இதை சொல்லுகிறார், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது வருவார், நீங்க பலனடைவீர்கள், நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. இது நிறைவேறுகிறது. இந்த நிறைவேறுதலைத்தான் பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அங்கே கூடியிருந்த 120 பேர் மேல் நடந்தது. அதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 14 தொடங்கி 36 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். இன்றைய ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட ஏசாயா 44:3 அதை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அங்கே கர்த்தர் சொல்லுகிறது என்ன? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உலக பிரகாரமான செழிப்பு, ஆவிக்குரிய பிரகாரமான செழிப்பு, இது ரெண்டும் இங்கே தொக்கி நிற்கிறதை பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான செழிப்புக்கு ஆண்டவராகிய தேவனுடைய உயரிய எண்ணத்தை பார்க்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து நிறுத்தி வைத்துட்டு அவர்கள் அந்த தோட்டத்தை பண்படுத்துவதற்கு அவர்களுக்கு நீர் வேண்டும், உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தண்ணீர் வேண்டும் என்பதை அவர் அறிந்தபடினால்தான் அங்கே சில ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறார். அதை நாம் ஆதியாகம புஸ்தகம் 2 அதிகாரம் 10 தொடங்கி 14 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். ஒரு உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு தண்ணீர் இல்லை என்றால், உலகமே 3/4 பகுதி தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கான். 1/4 பகுதியிலே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம உடலும் அப்படிதான். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்திலே செழிப்பு உண்டாக வேண்டும், இந்த தண்ணீர் மூலமாக தான் செழிப்பு வர வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். கேளுங்கள், ஆதியாகமம் 2:10-14. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதகேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். ஒவ்வொரு ஆறும் ஓடும் பொழுது ஆறிலிருந்து உண்டாகிற செழிப்பை குறித்து பார்க்கிறோம். அந்த தேசத்திற்கு அந்த ஆறு தான் ஒரு செழிப்பை கொண்டு வருகிறது. அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே வறட்சி மிகுந்த ஒரு காலகட்டத்தில் சில தெய்வ மனிதர்கள் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு மன்றாடிய பொழுதுதான் நயாகரா நீர்வீழ்ச்சி இன்று வரை வற்றி போகாதபடிக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு தேசத்தில் நீர் வளம் மிகுந்திருக்கிறதோ அந்த தேசம் செழிப்பாய் இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் உலகத்து மாந்தர்களுக்கு கர்த்தர், அதாவது நம்மையும் சேர்த்து தான், இது மிக அத்தியாவசியமானது என்பதற்காக தான் நான் தண்ணீரை ஊற்றுவேன், ஆறுகளை கடந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆவிக்குரிய
வாழ்க்கையிலும் அந்த செழிப்பை நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது அவர்கள் மேல் இந்த பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஊற்றுகிறார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 44:3 உன் சந்ததியின் மேலே, உன் சந்தானத்தின் மேலே என்று சொல்லப்பட்டிருக்கு. சந்ததி, டிசெண்டன்ட், சந்தானம், ஆஃப்ஸ்பிரிங், சந்ததியின் மேலே. அடுத்து ஒரு சந்ததி போது மறு சந்ததி வருது, சந்ததி சந்ததியாக இனி பிறக்க போகிற உன்னுடைய பிள்ளைகள். அதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தின் 18வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், ஊழியர்கள் மேலும் கர்த்தர் ஊற்றுவேன் என்று சொல்றார். வாசிக்கலாம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யோவேல் 2:29 இதையே தான் வாசிக்கிறோம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஒரு மனிதன் கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய பிள்ளையாய் நிற்கும் பொழுது அவனுடைய சந்ததி, அவனுடைய சந்தானம், அவனிலிருந்து வரும் கர்ப்பத்திலிருந்து வரும் பிள்ளைகள், அவர்கள் மேலெல்லாம் ஆவியை ஊற்றுவேன். அது தொண்டு தொட்டு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஆபிரகாம் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தினாரோ, விசுவாச மார்க்கத்தாருக்கு அவர் ஒரு விசுவாச தகப்பனாக மாறினார். இன்றைக்கு நான் விசுவாச மார்க்கத்தை சேர்ந்தவன். ஆபிரகாமின் தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க அந்த சந்ததியில் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி பரிசுத்த வேதம் சொல்கிறது போல சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாக உருவாக்கப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை, பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் பெறுகிறார். ஊழியக்காரிகள் மேல் மட்டுமல்ல, யோவேல் 2:28 ஒரு அற்புதமானதை யோவேல் சொன்னதை நாம் வாசித்தோம். மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மாம்சமான யாவர் மேலும், இஃப் யூ ஹேவ் ஃப்ளாஷ், உங்கள் மேல் ஊற்றுவார். இதுக்கு ஒரே தகுதி, எலும்பு கூடாக அல்ல, மாம்சம் நமக்கெல்லாம் இருக்கு. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, மாம்சமான யாவரும் தாகத்தோடு கேட்கும் பொழுது சொல்றார், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17 அதே தான் வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் இது நடைபெறிக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எப்படியெல்லாம் ஊற்றுவார்? இந்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமானது. வேகமாக நாங்கள் சொல்ல போகிறோம், கேளுங்கள். சங்கீதம் 72:6 சங்கீதக்காரர் சொல்றார், புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். கர்த்தர் ஊற்றப்படுகிறார் என்றால் அவரே இறங்குவார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். கர்த்தரே வருவார். ஊற்றப்படும், ஊற்றுவேன் சொல்லிட்டு அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல, அவரே இறங்குவார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர், திருத்துவ தேவன், அதில் பரிசுத்த ஆவியானவராக அவரே இறங்குவார். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஏதோ ஒருத்தர் அனுப்பி உள்ள, அவரே இறங்கி வந்தார். அவரே சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். அதுபோல தேவனே இறங்கி வருவார். இரண்டாவது, இந்த ஊற்றப்பட வேண்டுமானால் எது மிக முக்கியமானது? உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஊற்றப்படுகிறது என்ன? அவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தைகள் அப்படியே எப்படி ஒரு
புல்லின் மேல் இறங்குதோ மழை, அதுபோல் ஆண்டவருடைய உபதேசமும் வார்த்தைகளும் இறங்குமாம். மூன்றாவதாக எசேக்கியேல் 34:26 வாசிக்கின்றோம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் சொல்றார், ஆசீர்வாதமான மழையை அனுப்புவே. ஆசீர்வாதமான மழை உங்கள் மேல். சில மழை கல்மழையாக பெய்தது, 10 வாதைகளில் ஒன்றாக எகிப்தியர்களை அழித்தது. இது அப்படிப்பட்ட ஒரு மழை அல்ல. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்றப் போகிறார். இதுவரை நீங்கள் வேதனைப்பட்ட காலங்கள் முடிகிறது. இதுவரை நீங்கள் எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே, இல்லை, உங்கள் மேல் அவர் ஆசீர்வாதமான மழையை ஊற்றுவார். அடுத்து சகரியா 12:10 ஒன்றை வாசிக்கின்றோம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். கர்த்தர் சொல்றார், கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு நாம் அவரிடத்தில் தைரியமாய் செல்வதற்கு கிருபையின் ஆவியானவர் நம்மில் ஊற்றப்பட்டிருக்கிறார். நாம் கேட்கின்றதை கொடுப்பதற்கு, அவர் துடியாய் துடிப்பதற்கு விண்ணப்பத்தின் ஆவி, அதை அவரே கொடுக்கிறார். ஒரு காரியம் என் நினைவுக்கு வருகிறது. அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஎஸ் தினகரன் ஐயா ஒரு முறை சொன்னார். அவர் பரலோகத்திற்கு ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிதாவின் சிம்மாசனத்திற்கு முன்பு நிற்கிறார். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்? இவர் நடுநடுங்கி அந்த குரலிலே நிற்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேள் என்று சொல்கிறார். அப்பொழுதும் தயங்கி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை உந்தி தள்ளி, சொல்லு சொல்லு, நான் உம்மை போல் மாறணும், உமக்காக வாழணும். அன்றைக்கு அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைத்தது. சமீபத்தில் உலகத்தின் பல பகுதிகளில் ஊழியத்திற்கு போயிருக்கிற கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் ஒவ்வொரு இடமாக ஊழியம் சென்று கொண்டிருந்தால் எங்கள் சபையில் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தப்போ ஒரு முறை நான் கேட்டேன், ஐயா, இஸ் தர் எனி ப்ரேயர் ரிக்வஸ்ட் டு யூ ஹேவ்? உங்களுக்கு ஏதாவது ஜெபக்குறிப்பு இருக்கா? அப்போ அவர் என்ன சொன்னார், நான் கிறிஸ்துவை போல மாறணும், இன்னும் அவரோடு நெருங்கி வாழணும். அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அதைதான் இன்றைக்கு கிருபையின் ஆவியை ஊற்றி, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி பிறருக்காக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஊற்றுவேன் என்று சொன்னவர் உங்களுக்கும் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றப் போகிறார். நீங்கள் ஆயத்தத்தோடு இருப்பீர்களே, ஆனால் என்ன நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னாகமம் 21:17 இப்படி பார்க்கின்றோம். இஸ்ரவேல் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் என்றார். நீங்க பாடுங்க, அவர் ஊற்றுவார். என்னாகமம் 21:18 வாசிக்கிறோம். நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தில் மேன் மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். தோண்டுவோம், முதல் பாடுவோம், தோண்டுவோம். அந்த நியாய பிரமாணிகன் யார் என்றால் லா கிவர்ஸ், சட்டத்தை கொடுக்கிறவர்கள். அவங்க ஏவி விட்டாங்க, தோண்டுங்கப்பா. இன்றைக்கு தேவனுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்கிற பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, தோண்டுங்க, ஊற்றப்படும். மூன்றாவது அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஊற்றப்பட வேண்டுமா? ஒருமனப்படுங்கள், ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருங்கள், அவர் உங்கள் மேல் ஊற்றுவார். சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். ஆமேன். அன்பானவர்களே, இறுதி ஜெபத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பு பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக 2025 ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நாம் எல்லாரும் இந்த ஆண்டிலும் தேவனுடைய செழிப்பை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும்
நம்முடைய குடும்பங்களிலும், நாம் இருக்கிற இடங்களிலும், நம்முடைய திருச்சபைகளிலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இப்பொழுது அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஆகவே நீங்களும் இருக்கிற இடங்களில் இந்த அறிக்கைகளை ஏறெடுங்கள். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலும் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார். பூமியில் இயேசுவே ஆண்டவர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் பூமியின் செல்வத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் எனக்குண்டான, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டான, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானே, பூமியின் செல்வத்தை நீ இழக்கும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். உன்னுடைய கரங்களை இப்பொழுதே எடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தடை செய்கிற வல்லமையும் நில் என திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து உனக்கு கட்டளையிடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து உன்னை கட்டி எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக ஒவ்வொன்றையும் செயல் இழக்க செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு, ஊழியர்களுக்கு செல்வாக்கு வரும்படி நாங்கள் திருச்சபையாக இணைந்து கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு இயேசுதான் ஆண்டவர். எங்கள் பொருளாதாரத்தில் இயேசுதான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வங்கியாளர். நாங்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒருவரும் குறைவு அடைவது இல்லை. அவர் எங்களை, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். நாங்கள் கடன் என்ற இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு
பயப்பட மாட்டோம். நீர் என்னோடே கூட, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடே கூட, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். உம்முடைய வெள்ளியும் பொன்னும் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுவிடும், மீட்டுவிடும். எங்களுடைய படிப்பு, வேலை, தொழில், ஊழியத்தின் போட்டியாளர்கள் நடுவில் எங்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எங்கள் தலையை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தொழிலை, எங்கள் படிப்பை, எங்கள் வேலையை, எங்கள் ஊழியத்தை நாங்கள் திருச்சபையாக இணைந்து செய்வோம். போத்திபார் வீட்டில் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய தொழிலில் தேவன் இருந்தது போல என்னுடனும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடனும் திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடனும் கூட தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். யோசேப்பின் கரங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரங்களை எவைகளின் மீதெல்லாம் வைக்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும், அவைகள் ஒவ்வொன்றும் செழிப்படையும். எங்கள் வீட்டிலும், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வெளியிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தேவன் பரலோகில் கிறிஸ்து இயேசுவுக்குள் போதுமான ஐஸ்வர்யங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதிலிருந்து அதற்குள் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நுழைகிறோம். நாங்கள் இரவில் பொருளாதார நெருக்கடிக்குள் கடந்து சென்றோம். எங்களுடைய காலை சந்தோஷம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிறது. சங்கீதம் 112 1-3. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எங்களுடைய தேவனை நாங்கள் நினைக்கிறோம். ஏனெனில்
நாங்கள் செல்வத்தை பெறக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தருகிறார். உபாகமம் 8:18. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதிமொழிகள் 14:24. செல்வத்தினால் அவர் என்னை முடிசூட்டுகிறார், ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம். 2 கொரிந்தியர் 8:9. என் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எனக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரத்தின் மூலம் நான் ஐஸ்வர்யமடைகிறேன். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் அதிலே புசிக்கவும் என் பங்கை பெறவும் என் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் எனக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நான் கர்த்தரை நம்புகிறபடியால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடியால் ஒரு குறைவும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:8-10. லூக்கா 6:38. நான் கொடுப்பேன், எனக்கு திரும்ப கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் என்றார். 2 கொரிந்தியர் 9:8. ஒவ்வொரு நல்ல கிரியைகளை செய்வதற்குரிய போதுமான எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நான் பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையையும் என் மீது எனக்குள்ளாக தேவனால் கொடுக்க முடியும். 3 யோவான் 2. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். யோவான் 16:23. நான் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் அவர் எனக்கு தருவார். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உரியது. மார்க்கு 11:24. நான் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசிப்பேன், அவைகள் எனக்கு உண்டாகும். சங்கீதம் 37:4. கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், அவர் என் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவேன், அப்பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாம் எனக்கு
கூட கொடுக்கப்படும். என்னுடைய தேவைகளெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். நீதிமொழிகள் 13:22. துன்மார்க்கருடைய ஆசையோ எனக்கென்று நியமிக்கப்பட்டது. சங்கீதம் 37:18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். என் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவேன். ஏசாயா 10:27. அந்நாளில் என் தோளினின்று என் ஒவ்வொரு சுமையும், என் கழுத்தினின்று என் நுகமும் அபிஷேகத்தினால் முறிந்து போம். சங்கீதம் 1:3. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பேன். நான் தளர்ந்து போகாதிருந்து ஏற்ற காலத்திலே அறுப்பேன். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் வாழ்வில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் உள்ள ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் தரித்திரம் இல்லை. எங்கள் வாழ்வின் மீது, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வின் மீது இருக்கிற அபிஷேகம் தேவன் மனிதருடைய கண்களில் எங்கள் வாழ்நாளெல்லாம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்நாளெல்லாம் தயவு கிடைக்க பண்ணும். நாங்கள் வருத்தப்படுவதில்லை. வெற்றி, விடுதலையின் பாதையில் நாங்கள் திருச்சபையாக நடப்போம். எங்களுக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையாக நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்த எந்த தீய வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது அறுக்க முடியாத சங்கிலிகளினால் கட்டி கட்டி எல்லா ஆயுதங்களையும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து இயேசுவின் நாமத்தினால் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய வல்லமைகளின் உதவிகளையும் அழித்து போடுகிறோம், அழித்து போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி ஒரு நாளும் என்னுடன், எங்கள் குடும்பத்துடன், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவருடன் கூட இணையக்கூடாது என கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வான மண்டலங்களில் உள்ள ஆவியே, வான மண்டலங்களில் உள்ள ஆவியே, பிடிக்கப்பட்ட என் நட்சத்திரத்தை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நட்சத்திரத்தை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்தை
விடு, விடு, விடு. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வான மண்டலங்களில் உள்ள ஆவியே, வான மண்டலங்களில் உள்ள ஆவியே, பிடிக்கப்பட்ட என் நட்சத்திரத்தை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நட்சத்திரத்தை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்தை விடு, விடு, விடு. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வான மண்டலங்களில் உள்ள ஆவியே, வான மண்டலங்களில் உள்ள ஆவியே, பிடிக்கப்பட்ட என் நட்சத்திரத்தை, என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நட்சத்திரத்தை, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்தை விடு, விடு, விடு. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செழிப்பில் உள்ள, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செழிப்பில் உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய செழிப்பில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய எலியும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செழிப்பில் உள்ள, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செழிப்பில் உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய செழிப்பில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய எலியும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் செழிப்பில் உள்ள, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய செழிப்பில் உள்ள, திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய செழிப்பில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய எலியும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியே, தேவனுடைய அக்கினியே, என் தரித்திரத்தின், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தரித்திரத்தின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய தரித்திரத்தின் ஒவ்வொரு கையெழுத்தும் உருகி போவதாக, உருகி போவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியே, தேவனுடைய அக்கினியே, என் தரித்திரத்தின், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தரித்திரத்தின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஒவ்வொருவருடைய தரித்திரத்தின் ஒவ்வொரு கையெழுத்தும் உருகி போவதாக, உருகி போவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியே, தேவனுடைய அக்கினியே, என் தரித்திரத்தின், என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய தரித்திரத்தின், திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், வாலிபர்கள்,
பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய தரித்திரத்தின் ஒவ்வொரு கையெழுத்தும் உருகி போவதாக, உருகி போவதாக. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் புசியுங்கள், பானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்கள். இயேசுவும் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த ஆண்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் எதையெல்லாம் செய்ய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட போகிற அன்று அந்த மேல் வீட்டறையில் தன் சீடர்களோடு அந்த ராவிருந்தை ஏற்படுத்துகிறார். அவர் அப்பத்தை எடுக்கிறார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று தருகிறார். அவர்கள் ஸ்தோத்திரத்தோடு அதை பங்கிட்டு புசித்தார்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்கு உரிய மீட்புக்கென்று சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸ்தோத்திரத்தோடு அவர்கள் பருகினார்கள். தந்தையே, தம் திருக்குமாரனாக இயேசுவை தந்தாயே, அவரால் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஊற்றுவேன் என்று சொன்னவர் தமது பிள்ளைகள் மேல் தமது ஆவியை ஊற்றும், தமது சுகத்தை ஊற்றும், தமது பலத்தை ஊற்றும். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் எந்த இடத்தில் அவர்கள் இப்பொழுது இருந்து ஊழியம் செய்தாலும் அவர் மேல் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும். அனைத்து கத்தோலிக்க அன்பர்கள், பெந்தைக்கோஸ்தைக்காரர்கள், ஆங்கிலிக்கன் சபையார் மேல் ஊற்றும். எல்லா பரிசுத்தவான்கள் மேல் ஊற்றும். ஏஞ்சல் டிவி நேயர்கள் மேல் ஊற்றும். நீர் உமது அபிஷேகத்தை ஆவியானவரை ஊற்றினால் போதும், நோய்கள் பறக்கும், பேய்கள் ஓடும், அற்புதங்கள் தானாய் நடக்கும். யாரெல்லாம் இப்பொழுது வேதனையோடு என் மேலும் ஆவியானவர் இறங்கட்டு, என் பாவக்கரை நீங்கட்டும், எனக்கு புதுவாழ்வு பிறக்கட்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் செய்துவிடும். ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், அனைத்து அரசியல் தலைவர்கள், பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்கள், எங்கள் ஊர்களில் இருக்கிற தலைவர்கள், அத்தனை பேரையும் ஆண்டவன் ஆசீர்வதியும். இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் ஏஞ்சல் டிவி நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸாவில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தமிழில் செய்தி வழங்காத ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். விடுதலை வேண்டுபவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள், பார்க்க தூண்டுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக.